ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், நம்ம வீட்டிலலாம் 2022 கேலண்டராக மாறி இருக்கும். நம்ம 2021ஓட கேலண்டர் வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேலண்டர் இருந்துச்சு. அதை வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி மந்த் கேலண்டர் இருந்திருக்கும்ல, அதில் வந்து நம்ம இன்றைக்கான கிராஃப்ட் பண்ணலாம். ஒரு ஷீட்டில் மட்டும் இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேப்பர் ரோல் பண்ண போகிறோம். பேப்பர் பைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் நிறையா ரோல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேப்பர் ரோல் எல்லாமே வந்து இந்த ஷீட்டில் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் மேலேயும் கீழேயும் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹைட் வந்து ஈவனாக இல்லாமல் இப்படி மேலே சின்னது பெருசு அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராஃப்டில் நான் இந்த ஷீட்டில் எவ்வளோ பேப்பர் ரோல்ஸ் வந்து டோட்டலாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா பேப்பர் ரோல்ஸும் அந்த ஷீட்டில் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கேலண்டரில் கொஞ்சம் கலர்ஃபுல்லான இதெல்லாம் இருந்தது ஷீட்டு, அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃப்ளவர்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். எந்தெந்த ஷீட்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்து அது மாதிரியே கலர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் வந்து லீஃப் ஏதாவது ஸ்டிக் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷீட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து குட்டியாக ரோஸ் பண்ண போகிறேன். இதே போல் பேலன்ஸ் இருக்கிற ஷீட்லேயும் நம்ம ஃப்ளவர்ஸ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷீட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு கலரு, அதனால நான் எடுத்திருக்கேன். இதில் வேறு ஏதாவது ஃப்ளவர் கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. லீஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன். இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லீஃபும் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம்ல, அதில் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இது ஒரு பென் ஸ்டாண்டாவோ இல்லை ஃப்ளவர் வேஷாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவர்ஸை இதில் அட்டாச் பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும். வெறும் இந்த கேலண்டர் ஷீட் மட்டும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதில் நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட் வச்சுட்டு கோல்டன் கலர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேறு ஏதாவது கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே நல்லா நீட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. பார்க்குறக்கு இன்னமும் அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.